கல்யாணம் முடிஞ்ச 2 நாட்களுக்குள்ள நிக்கோலஸ் அவர்கள் வரலட்சுமி அவர்களுக்கு கடிதம் ஒன்று எழுதி வச்சுட்டு போயிருக்காரு அப்படிங்கிற நியூஸ் ஒன்று வெளியாகி ரசிகர்கள் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது என்ன கடிதம், அதில் என்ன இருந்துச்சு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வரலட்சுமி சரத்குமார் அவர்களுக்கு ஜூலை 3ஆம் தேதி கல்யாணம் ஆகியிருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு கல்யாணம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ் கல்யாணத்திலே ரொம்ப முக்கியமான ஒரு கல்யாணம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சரத்குமாரும் ராதிகாவும் அவங்க பொண்ணோட கல்யாணத்தில் மிக அளவு பிரம்மாண்டங்க கொண்டு வந்திருந்தாங்க அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. தாய்லாந்தில் போய் கல்யாணம் நடத்தியிருந்தாங்க. அண்ட் அடுத்த நாளே சென்னையில் மிக பிரம்மாண்டமான முறையில் ரிசப்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் தமிழ், தெலுங்கு, கன்னடம் அப்படின்னு 3 லாங்குவேஜ்லேயுமே முக்கியமான செலிபிரிட்டிஸ் எல்லாமே வந்திருந்தாங்க. அண்ட் அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் அவங்க நார்மல் லைஃப் லீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு நிலையில தான் வரலட்சுமி அவர்களோட ஹஸ்பண்டான நிக்கோலஸ் அவர்கள் வரலட்சுமிக்கு லெட்டர் ஒன்று எழுதி வச்சுட்டு போயிருந்திருக்காரு. அது என்ன அப்படின்னா, வரலட்சுமியோட ஹஸ்பண்ட் நிக்கோலஸ் அவர்கள் ஒரு ஆர்ட் கேலரி வச்சிருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அவர் மும்பையை சேர்ந்த மிக பிரபலமான ஒரு தொழிலதிபர். கல்யாணத்துக்காக தான் அவர் ஆஃபீஸ்லாம் போகாமல் ரொம்பவே ஷட்டிலாக இருந்தார். ஆனால் இப்போ கல்யாணமும் முடிஞ்சிருச்சு, ரிசப்ஷனும் முடிஞ்சிருச்சு. அண்ட் இதுக்கப்புறம் அவரோட பிஸ்னஸை அவரும் பார்க்க போகணும் இல்லையா. அண்ட் அந்த ஒரு காரணத்தினால தான் அவர் வரலட்சுமியை விட்டு பிரிய போகிறாரு. அதாவது தற்காலிகமாக அவரோட ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறாரு. அண்ட் அவரோட ஆஃபீஸ்க்கு போயிட்டு இவ்வளோ நாள் விட்டு வச்சிருந்த ஒர்க்கெல்லாம் பண்ண போகிறாரு. அண்ட் அதனால் வரலட்சுமிக்கு ஆசையாக ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. அதில் அவர் என்ன எழுதியிருந்திருக்காரு அப்படின்னா, நமக்கு கல்யாணம் ஆகி 4 நாள் தான் ஆகுது, இவன் கூட எப்பவும் போல் லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அர்ஜென்ட்டாக ஒரு வேலை வந்துருச்சு, கண்டிப்பா நீ என்ன மிஸ் பண்ணுவ அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் சீக்கிரமாவே உன் கூட வந்துடுறேன். அண்ட் நம்ம 2 பேரும் ஒரு நார்மல் லைஃப் கண்டிப்பா லீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு லெட்டரை எழுதி வச்சிருந்திருக்காரு. அதே போல வரலட்சுமி அவர்களும் கல்யாணத்துக்காக தான் அவங்களோட ஒர்க்கை கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணியிருந்தாங்க. கல்யாணம் முடிஞ்ச காரணத்தினால அவங்களுமே அவங்களோட ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ண போறாங்க. இவங்க 2 பேருமே அவங்களோட ஒர்க்கை கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் கணவன் மனைவியா அவங்களோட அடுத்த கட்டத்தை நோக்கி போக போறாங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த ஒரு நியூஸ் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. நீங்கள் இந்த ஒரு நியூஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன அப்படிங்கிற உங்களோட விஷயத்தை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.